இது யாரு மாதிரி அவரை வைக்கிறீங்க? அல்லாஹ் மாதிரி வச்சிட்டீங்களா? அப்ப அல்லாஹ் மாதிரி கேட்பாரு, அல்லாஹ் மாதிரி பாக்குவார்னு ஒரு ஆளை நினைத்தீர்களே, ஆனால் அவுட்டு. நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்டீங்க. அதே மாதிரி அல்லாஹ் கொடுப்பான், மனுஷன் கொடுப்பான். எப்படி கொடுப்போம்? நான் கொடுக்கிறேன், அந்த பாக்கெட்ல கையை விடணும், இப்படி எடுக்கணும், இந்தாங்க நீட்டணும், நீங்கள் கையை நீட்டணும், அதை வாங்கணும். இப்படிதான் நம்ம கொடுப்போம், நம்ம அப்படிதான் கொடுப்போம். அல்லாஹ் அப்படி எனக்காக கொடுத்துருக்கானா? அல்லாஹ் நான் கஷ்டப்படுறேன், அப்படி கையை நீட்டி இந்த அவச்சுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு பாக்கெட்ல எல்லாம் திணிச்சானா? அப்ப நம்ம இப்படி கொடுத்தோமா? யார்த்தையாவது ஒரு 1000 ரூபாய் தான் கேட்கிறாரு, 1000 ரூபாயா பாக்கெட்ல பாரு இருக்கும், அப்படி கொடுத்தோமா? ஒருத்தர் 1000 ரூபாய் கேட்கிறாருங்க, இப்படி எடுத்துதான் 1000 ரூபாய் கொடுக்குமே தவிர நம்ம இப்படி கொடுக்க மாட்டோம். 1000 ரூபாய் தானே வேணும், இப்போ உன் பாக்கெட்ல பாரு இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால கொடுக்க இயலுமா? கொடுக்க இயலாது. ஆனால் நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி நீங்க அப்துல் காதர் ஜிலானிட்ட கேட்டீங்களா? மனுஷன் கேட்ட மாதிரி கேட்டீங்களா? அப்துல் காதர் ஜிலானியே செல்வத்தை தாங்குறீங்க. என்ன அர்த்தம்? அல்லாஹ் எப்படி தருவானோ, யாருக்கும் தெரியாமல் தருவானோ, எத்தனை பேருக்கும் தருவானோ, கையை நீட்டி மனுஷன் தர்ற மாதிரி தராம நமக்கு அறியாத முறையில் அல்லாஹ் இப்படி தருவானோ அந்த மாதிரி அவர் தருவார் நினைச்சானே கேட்கறீங்க. இவர் எங்க கொண்டு வச்சு விட்டீங்க? அல்லாஹ் இடத்துல வச்சு விட்டீங்க. இதுதான் அல்லாஹ்வுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தும். அல்லாஹ்வுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தி நிரந்தர நரகத்தில் தள்ளும். இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட்டாக வேண்டும். அடுத்து உங்க ஊர்ல ஸ்பெஷலா சொல்வதாக இருந்தால், அல்லாஹ் கடும் கோபம் எதுல வச்சிருக்கிறானோ அந்த காரியம் இந்த ஊரில் தலைவிரித்து ஆடுகிறது. அது என்ன காரியம்? வட்டி. மற்ற சமுதாயங்கள் வட்டி வாங்கிட்டு போகலாம், அவங்களுக்கு நெறி கிடையாது. ஆனா அவர்களுக்கும் நம்ம நம்பிக்கை பிரகாரம் அந்த தண்டனை உண்டு, அது வேற விஷயம். ஆனால் முஸ்லிம்கள், அல்லாஹ்வை நம்புகிற முஸ்லிம்கள் வட்டி வாங்கலாமா? வட்டிங்கிறது ரொம்ப முஸ்லிம் வியாபாரிகள் கூட ஒரு கடன் கொடுத்தால் அதுக்கு வட்டி வாங்குகிறார்கள். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உதவி செய்யற அல்லாஹ் காசு எதுக்கு தர்றான்? என் தேவைக்கு மேல அல்லாஹ் எதுக்கு தர்றான்? எனக்கு தேவை, ஒரு மனுஷனுக்கு 1000 கோடியை தந்துட்டான்னு வைங்க, 1000 கோடி ஒரு மனுஷன் திங்க இயலுமா? அடை நீ கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த அரைக்காப்படி அரிசிக்கு மேல திங்க இயலுமான்ற வயிற்றுடைய சைஸ் அவ்வளவுதானே இருக்குது. கொஞ்சம் ருசியை கூட்டிக்கிற முடியுமே தவிர என்னத்தை தின்று போற? 1000 கோடி ரூபாய் உங்ககிட்ட இருந்தாலும் நீ சாவுற வரைக்கும் 2 கோடி ரூபாய்க்கு திம்பியா? திங்க மாட்டேன். அப்ப ஏன் அல்லாஹ் இவ்வளவு தர்றான்? நிறைய ஒரு மனிதனுக்கு இவ்வளவு தேவைன்னு தெரிஞ்சு கூட அல்லாஹ் என்ன செய்யறான்? 7 தலைமுறைக்கு அல்லாஹ் தள்ளி தர்றான். எதுக்கு தர்றான்? இதை அடுத்தவனுக்கு கொடுக்கறியா? மனிதாபிமானம் உன்கிட்ட இருக்குதா? பிறருக்கு கொடுத்து உதவுறியா? உன்ட கரிசனம் இருக்குதா? உன்ட கருணை இருக்குதா என்று டெஸ்ட் பண்ணுவதற்கு தர்றானே தவிர அவன் கிறுக்கம் கிடையாது. நீங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனை படிக்க வச்சு, மகனை படிக்க வச்சுக்கிறீங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிறான். நீங்க கோடானு கோடி அம்பானி விட்டு பரம்பரையில வச்சுக்கிறோமே, பில்கேட்ஸுக்கு பேரண்ட வச்சுக்கிறோம். நீங்க அவனுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? அவன் வயசுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? 100 ரூபாய் கொடுப்பீங்க, இல்ல பாக்கெட் பண்ணி 1000 ரூபாய் கொடுத்துருவீங்க. 5 லட்சம் ரூபாய் டெய்லி கொடுப்பீங்களா? இவனுக்கே 5 லட்சம் ரூபாய் நினைப்பீங்களா? இல்லையா? அப்ப அல்லாஹ் அதை விட விவரமானவன் இல்லையா? அவன் ஏன் தர்றான் இவ்வளவு? நமக்கு திங்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ, நம்ம அணிவதற்கு எவ்வளவு தேவையோ, நம்ம வீடு கட்டுவதற்கு எவ்வளவு தேவையோ அதை விட பல்லாயிரம் மடங்கு அதிகமா அல்லாஹ் நமக்கு தர்றான்னு சொன்னா டெஸ்ட், சோதனை. என்ன சோதனை? ஏழைகள் இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீ கொடுப்பியா? ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு சிகிச்சை பண்ண முடியாம இருப்பாங்க, பைபாஸ் பண்ணணும்னு சொல்லி இருப்பான் டாக்டர், அதுக்கு உதவி செய்யறதுக்கு உன்கிட்ட இரக்கம் இருக்குதா? கருணை இருக்குதா? ஆபரேஷன் முன்னாடி செத்து போயிருவான்னு சொல்லியிருப்பான், கேன்சர் வியாதி இருக்கும், அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணி அவனை கை தூக்கி விடுறியா? இப்படி சாவ கிடக்கிற நோயாளிகளுக்கு உதவி செய்யறவங்க எத்தனை பேரு? ஒரு பெட்டி கடை வச்சு கொடுத்தா பொழைச்சிக்கிடுவான் அப்படின்னு ஒருத்தங்க இருப்பான், ஒரு பெட்டி கடைக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து உதவணும் இருக்கிறியா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவதற்காகத்தான் அல்லாஹ் காசை தாறுமாறா தர்றானே தவிர இதுக்கு இல்ல. அந்த மக்களையே மேலும் சுரண்டுவதற்கா? வட்டி நீ யார்ட்ட வாங்குற? வட்டி வாங்க போறவன் யார் வாங்குவான்? எவன்கிட்ட இல்லையோ அவன் தான் வாங்குவான். எவன் கஷ்டப்படுறான் அவன் தான் வாங்குவான். பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வாங்குவான், மருத்துவமனை பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்ட முடியாமல் வாங்குவான், ஒரு நெருக்கடிக்கு ஆளானவன் வாங்குவான், சாப்பாட்டு கஷ்டப்படுறவன் வாங்குவான். அந்த மனிதனுக்கு மனிதாபிமானமாக உதவி செய்ய வேண்டிய நீ என்ன பண்ற? 1000 ரூபாய் தந்தா 1100 தருவியா? 2000 ரூபாய் தந்தா 2100 தருவியா? ஒரு மாசத்துக்கு இவ்வளவு தருவியா? அதுல என்ன ஆச்சுன்னா அந்த இறக்கு குணம் குறைஞ்சி மாசம் ஆயிட்டு இருந்தாங்க.
இப்ப அதெல்லாம் தாண்டி மல்டி வட்டி மீட்டர் வட்டின்னு சொல்லி மணிக்கு வட்டிங்க. மெட்ராஸ்க்கு போனீங்கன்னா மணிக்கணக்குக்கு வட்டி. 1 லட்சம் ரூபாய் வாங்கிவிட்டு 1 மணி நேரத்தில் 1 லட்சத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். இன்னொரு மணி நேரத்துக்கு இன்னொரு 1000, இன்னொரு மணி நேரத்துக்கு இன்னொரு 1000, மணிக்கு 1000 சொல்லி மீட்டர் வட்டி போடுறாங்கல்ல. கந்து வட்டி, மீட்டர் வட்டி, மல்டி வட்டி, எளவு வட்டின்னு எக்கச்சக்கமான வட்டி இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான்? ஃபமன் ஜாஅஹு மௌஇலத்தும் மிர் ரப்பிஹி, இறைவனிடமிருந்து இந்த அறிவுரை வந்த பிறகு ஃபன்தஹா, இன்றோடு வட்டியை விட்டு விலகிக் கொள்வானேயானால் ஃபலஹு மா ஸலப், இதுக்கு முந்தி வாங்கினது நீயே வச்சுக்கோ. அல்லாஹ் சொல்றான். டேய், இன்னைக்கு தான் திருந்தியா, இதுக்கு முந்தி உள்ளதை வச்சுக்கு தொலைஞ்சு போடா. ஆனால் ஒமன் ஆத, இதுக்கு பிந்தி எவனாவது வாங்கினால் ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் நரகத்திலே கிடப்பார்கள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அதுல என்றென்றும் நிரந்தரமாக கிடப்பார்கள். நரகத்துல அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறான் பாருங்க, அல்லாஹ் இல்லைன்னு சொல்றான் பாருங்க. அவன்லாம் எப்படி பர்மனண்டா நரகத்துல கிடப்பானோ அதே மாதிரி கிடப்பான் என்று அல்லாஹ் யாரை சொல்றான்? வட்டி வாங்குவர்களை சொல்கிறான். வட்டியின் சாயல் கூட நம் மீது படியக்கூடாது. மனிதாபிமான அடிப்படையில் தான் கடன் கொடுக்க வேண்டும். இஸ்லாம் எப்படி மார்க்கத்தை உனக்கு சொல்லுதுன்னு கேட்டா, கடனை கொடு, சொன்ன டயத்துக்கு அவன் திருப்பி தரவில்லை என்று சொன்னால் அவகாசத்தை கூட்டி கொடு, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதையும் தாண்டி அதுவும் அவனுக்கு செய்ய முடியல என்று சொன்னா தள்ளுபடி பண்றா, தள்ளுபடி பண்ணு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல ஒரு மனுஷன் வந்து நிறுத்தப்படுவானா, அவனுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு நன்மையுமே இருக்கான். எல்லாம் பிரட்டி பிரட்டி பார்த்தா எல்லாம் கோழி முட்டை, ஒரு மார்க்கம் வாங்கவே இல்லை. அல்லாஹ் என்ன பண்றான்? நல்ல தேடி பார்ப்பங்க, ஏதாவது இருக்கான்னு பாருங்க பாண்ட உடனே ஒரே ஒரு நன்மை இவன் பேர்ல வருது. மலக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கல, அந்த சபையில் அம்பலப்படுத்துறதுக்காக கேட்கிறான். அல்லாஹ் கேட்டோன்னு மலக்குகள் சொல்லுவாங்க, ஒரே ஒரு நன்மை இவன் செஞ்சிருக்கிறான். என்ன நன்மை? கடன் கொடுப்பான். கடன் கொடுத்துட்டு திருப்பி தந்தாங்கன்னு சொன்னா வாங்கிக்கிடுவான், திருப்பி தர முடியல என்று சொன்னா போங்கப்பா தள்ளுபடி பண்ணிட்டு போங்க பாண்டுவான். இப்படி இவன் நடந்துகிட்டான் அப்படின்னு சொல்லி மலக்குகள் எடுத்து காட்டுவாங்க. உடனே அல்லாஹ் கூப்பிடுவான், வேண்டாம், உங்களுக்கு தான் அவ்வளவு இறக்கம் இருக்குதோ, உங்களோட எங்களுக்கு இறக்கம் இல்லையோ, உன்னை சொர்க்கத்துக்கு போக மாட்டான்றாங்க. நீ வந்து ஒரு அடியானுக்கு நீ தள்ளுபடி பண்ணுவ, நான் தள்ளுபடி பண்ண மாட்டேனா? இல்லாதவனுடைய கடனை நீ தள்ளுபடி பண்ணு சொன்னா அந்த ஒரு நன்மைக்காக வேண்டி நான் உனக்கு தள்ளுபடி பண்றேன், போடா போடா சொர்க்கத்துக்கு. ஒரு நன்மையும் செய்யவே இல்லை, அவன் கணக்கே ஜீரோவா இருக்கிறது. அவன் செஞ்ச நன்மையெல்லாம் என்னது? வசதி உள்ளவன்ட்ட கடனை வசூல் பண்ணிக்கிறவன், வசதி இல்லைன்னா தள்ளுபடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளவு இறக்கம் இருக்கணும் இவனுக்கு. இந்த ஒண்ணுக்கே சொர்க்கத்தை போடுறாங்கன்னு அல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஒரு கட்டத்திலையும் வட்டிக்கு வாங்கிறாதீங்க. வட்டிங்கிற முசீபத்தில் என்ன செய்யக்கூடாது? விழுந்துடக்கூடாது. இந்த மாதிரியான பாவங்கள் செய்தவர்கள் நிரந்தரமாக என்றென்றும் நரகப்படுகொலியில விழுந்து கிடப்பார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய கோபத்தை சொல்வதாக இருந்தால் சுபு வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இருந்தாலும் நேரம் ஒண்ணு இருக்குதுல்ல, வணங்குதா, குறிப்பிட்ட நேரம் எனக்கு தந்த நேரம் வந்து விட்ட காரணத்தினால இதுவே ஒரு அறிவுள்ள மக்களுக்கு போதும். இந்த உலக வாழ்க்கை முடியக்கூடிய வாழ்க்கை, 50 வருஷமோ 60 வருஷமோ இந்த உலகத்தில் வாழ போறோம். இதுக்கு அப்புறம் அழியாத பெருவாழ்க்கை இருக்கிறது. அங்க அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிறுத்தப்பட போறோம். அந்த விசாரணையில் நம்ம ஜெயிக்கணும். அதை மட்டும் நம்ம கவனத்தில் கொண்டோம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளுக்கு சொந்தக்காரர்கள் ஆக முடியும். அவனுடைய கடுமையான கோபத்திலிருந்து தப்பித்துக் கொண்டவர்களாக ஆக முடியும். இதை உணர்ந்து நடக்கின்ற நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.